வணக்கம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிராக சமூகம் என்பது குறித்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், குடும்ப வன்முறையை தடுப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம், பாலின பாகுபாட்டை களைவோம், பெண்களுக்கு சமூகத்தில் சம வாய்ப்புகளை வழங்குவோம், பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், பெண் உரிமையை பாதுகாத்து பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்வோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய பேரணி ஜெயங்கொண்டம் ரோடு வாரச்சந்தை நகராட்சி அலுவலகம் வழியாக பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதனையடுத்து பேரணியில் கலந்து கொண்ட பெண்கள் மனித சங்கிலியாக நின்று பாலின அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் நூற்றுக்கணக்கான சுய உதவி குழு பெண்கள், மகளிர் திட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் துணை திட்ட அலுவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.